ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே வார்த்தைக்கு போயிடலாங்களா? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையிலும் அருணோதயம் மேஜி சபையின் சார்பாக நாங்கள் சந்திரியும் ஜோஷுவாவும் ஆகிய நான் சேர்ந்து இந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அவனுடைய வார்த்தைக்கு போகும் முன்னாடி ஒரு சின்ன பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அவர் அன்பான தேவன். அந்த அன்பான தேவனுக்கு முன்பாக ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் இயேசுவே, அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் இயேசுவே, உம்மையே ஏற்றுக்கொண்டே உன்னையே அர்ப்பணித்தே, உம்மையே ஏற்றுக்கொண்டே என்னையே அர்ப்பணித்தே, என் ஜீவிய காலமெல்லாம் உம் பாதத்தில் சரணடைந்தே, என் ஜீவிய காலமெல்லாம் உம் பாதத்தில் சரணடைந்தேன். அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் இயேசுவே, காலங்கள் மாறினாலும் கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், காலங்கள் மாறினாலும் கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் கைவிடவே மாட்டீர் என்று உம்மையே ஏற்றுக்கொண்டே, கைவிடவே மாட்டீர் என்று உம்மையே ஏற்றுக்கொண்டே, உம்மையே ஏற்றுக்கொண்டே என் இயேசையா, உம்மையே ஏற்றுக்கொண்டே. அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் இயேசுவே, அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் இயேசுவே. ஆமென். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில காலங்கள் மாறினாலும் ஆண்டவரே, ஆமென், சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவரே நீர் மாறாதவர், நீர் மாறாதவர் அப்பா. எல்லா நிலையிலும் ஆண்டவரே நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் மீது அன்பு வைக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மகிமையான காரியங்களை செய்கிறவர் என்பதை இது விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாள்ல எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கால வேளையிலும் நம்ம ஆளுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகிறோம். ஆளுடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்று மார்த்தாளை பார்த்து இயேசு இங்க மரித்த லாசரோட குடும்பத்துல சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல சொல்ற காரியத்துல ஒரு காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைங்க தான். அந்த இடத்துல அந்த பெத்தானியான்ற அந்த கிராமத்துல ஆரம்பத்துல வாசிக்கும் போது மார்த்தாள், மரியாள், லாசரு, இயேசு கிறிஸ்து இவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தார்.
நல்ல நேசிக்கிற குடும்பம். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது, நீ நேசிக்கிற உன் சகோதரன் அவங்க சகோதரன் சொல்லுது. அப்ப பெத்தானியா கிராமத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் லாசரியனும் பேரு அவன் வியாதிப்பட்டு இருக்கையில் அவனோட வீட்டை அவங்க நேசிக்கிற குடும்பத்தை ஆண்டவரே 3வது வசனத்தில் சொன்ன, நீ நேசிக்கிறவன் வியாதியாக்குறான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். லாசரு வியாதியா இருக்கிறான்றது இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அங்க வர்றதுக்கு தடையா இருக்குது. அதை கேட்ட போது அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவா இருக்கிறதுன்னு அவரு தேவனுடைய குமாரன் அதனால மகிமைப்படுவார் என்றார். இயேசு மாத்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பா இருந்தார். வசனங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டு ஆரம்பத்திலிருந்து. அப்ப அவன் வியாதியாரத்தை கேள்விப்பட்ட பொழுது அவன் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்குறாரு. இன்னும் 2 நாள் பொறுத்துதான் அங்க என்ன பண்றாரு, அங்க வர்றாரு. இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இல்ல, இது தேவனுடைய மகிமைக்கு எதுவா இருக்குதுன்றாரு. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஆண்டவருடைய மகிமைக்கு எதுவா நடக்கிறது. அதுக்கு தேவை விசுவாசம், பொறுமையா இருக்கு. நம்ம சொல்ல விசுவாசம். நம்ம கண்டிப்பா நம்ம காணாத தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய தேவன் நமக்கோட கூட பேசுகிற ஆண்டவர் தான். ஆனா அவரை நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஆண்டோடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னாக்கா, அந்த மகிமை வெளிப்படுறதுக்கு ஏதுவா இருக்கணும்னாக்கா சில நேரத்துல நமக்கு இயேசு வர்றதுக்கு தாமதமானது போல. ஏன்னா மகிமை அங்க வச்சிருக்கிறார். லாசரு கல்லறையில அடக்கம் செய்து விட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அங்க வர்றார். அங்க வரும்போது அவங்க சகோதரன் உயிர்த்தெழுவான் என்ற அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஏசப்பா அங்க சொல்லியிருக்கிறாரு, அவன் சகோதரன் உயிர்த்தெழுவான்னு சொல்றாரு. 23வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த அம்மா என்ன எதை குறிச்சு நினைக்கிறாங்கன்னா 24 சொல்றாங்க, மாத்தாள் உயிர்த்தெழுந்து நடக்கும் போது கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன்றான். இல்ல ஆண்டு அப்ப செய்ய போறதுதான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப செய்ய போறதுதான் அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒருவேளை அவன் ஆண்டு உயிர்த்தெழுதல ஆண்டு வரும்போது அப்ப உயிர்த்தெழுத குறிச்சு அது அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சில வேளையில நமக்கு தாமதம் ஆகுது சில காரியங்கள் அப்படின்னாக்கா, அதுல ஒரு மகிமை ஆண்டு வச்சிருக்கிறாரு. லாசரு கலையில அடக்கம் செய்து பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வர்றதுக்கு மறிச்சுட்டா அடக்கம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கடல்ல வச்சுட்டான்னு சொல்றாங்க. உலகம் நினைக்குது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இல்ல, அங்க அந்த அம்மா இன்னொரு காரியமும் சொல்றாங்க. தண்ணீர் ஈசு அங்க வரும்போது அந்த வச்ச இடத்துல போகும்போது சொல்றாங்க 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரேன்னு கூட சொல்றாங்க. ஆனா லாசரு கல்லறையில் அடக்கம் செய்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துலதான் போய் அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படி சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. கட்டுகளை அவிழ்த்த பின்னாடி இவங்க நினைச்சாங்க வேற உயிர்த்தெழுல தான் நான் சகோதரர் எழுந்திருப்பான்னு நினைச்ச முன்னாடி ஆண்டவர் அங்கே போகும்போதே மரியாதை பார்த்து கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. மரியாதை அவளை பார்த்து பாருங்க, எல்லாரும் நினைக்கிறது லாசரு மற்றவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா மரியாதை பார்த்த உடனே இயேசு கண்ணீர் விடுறாரு. அப்படின்னா என்னது, அவங்க உணர்வுகளை கூட ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. நம்முடைய உணர்வுகளை சரியா புரிஞ்சு கொள்றது கூட இயேசு மட்டும்தான். மாத்தால் சொன்னாங்க 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரேன்றாங்க. அல்லேலூயா. கண்ணீர் விட்டார். இந்த பைபிள்லயே இது சின்ன வசனம் எதிர அப்படின்னா புதிய ஏற்பாடுல இந்த ஒரு வார்த்தை தான். ஆனா இதுக்கு வேல்யூபுல்லானது என்ன அப்படின்னா, நம்முடைய உணர்வுகள் கூட அவர் புரிஞ்சு கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் போய் மூடப்பட்ட நிலையில அங்க இருக்கிற அந்த இடத்துலதான் போய் அங்க ஆண்டு கட்டுகளை அவிழ்க்க சொல்லும் போது ஆமென் ஆண்டு வரங்க அவனை லாசருவே வெளியவான்னு சொல்லி அந்த மகிமையான காரியத்தை செய்கிற அதுலதான் மகிமை வச்சிருந்தார். அல்லேலூயா. இயேசு மரித்தாலும் அற்புதம் செய்கிறவர் என்பதை அங்கே விளங்கப்படினார்.
இயேசு மரித்தாலும் அங்கே விளங்க பண்ணு பிழைப்பான் என்கிற அந்த நம்பிக்கையில, அதனாலதான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி அங்க ஆண்டவர் அங்க மகிமை, அங்கதான் மகிமை வச்சிருந்தாரு. இயேசு மரித்தாலும் அற்புதம் செய்கிறவர் என்பதை அந்த இடத்துல அவங்க மத்தியில அவர் அது செஞ்சார். அதனால நம்ம எந்த நிலைமையா இருந்தாலும் நம்முடைய நிலைமை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? முடிஞ்சு போச்சு, மரித்து போயிட்டது போலதான் இருக்குது. இல்ல, ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன், எந்த காரியத்துக்கு விசுவாசிக்கிறையா அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அங்கதான் ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு. மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அங்க உயிரோடு இருக்கிற எல்லா காரியத்திலும் இயேசு மரித்தாலும் அந்த இடத்துல அற்புதம் செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். உலகம் நினைக்கும் விசுவாசம் இயேசுடைய சிலுவையில் அறிஞ்ச உடனே அவ்வளவுதான் நினைச்சான். இல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அநேகர் விசுவாசம் வச்சாங்க. அதை பார்த்துதான் அந்த வசனம் முடியும் போது அது 39வது வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாக்கா, வசனம் 39ல பார்க்கும்போது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவர் இப்போது 4 நாள் ஆயிட்டு. அவர் இயேசு அப்பதான் சொன்னார், இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா, இது நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி லாசருவே 43வது வசனம், வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளும் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகி யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்யற அற்புதம் மற்ற எல்லாரும் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்படைய செய்கிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர், ஒருவேளை டாக்டர் எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். உயிர் போனது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு மேல அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு மரித்தாலும் அற்புதம் செய்கிறவர். அதுக்கு தேவை விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்பது. ஆமென். அல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டுல நேசிக்கிற குடும்பத்துல நடந்த இழப்பை கண்டு அவர் வந்து அங்க அற்புதம் செய்தது போல இயேசு மரியாளுடைய கண்ணீரை, மரியாளுக்காக கண்ணீர் விட்டார் இந்த இடத்துல போட்டு உணர்வுகளை கூட அறிஞ்சிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், மரித்தவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் அல்ல. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஓ ஆமா, இதிலும் பெரிதானவர்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அம்மா எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டது போல, தேவனிடத்தில் சேருகிற உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேணும். அப்படி விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போதுமானவரா இருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை செய்ய போதுமானவரா இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் வார்த்தை சொல்வாரானால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். உங்கள் விசுவாசம் தான் இந்த உலகத்துல வருகிற எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, பரலோக பிதாவே, இந்த கால வேளையில இந்த அன்றைய ஆன்லைன் மூலமா உங்களுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளையோட வாழ்க்கையில எங்களுடைய விசுவாசம் எல்லாம் ஆமென் ஆண்டவரே, இந்த உலகத்தை மக்களை போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னாருன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தகப்பனே உங்களுடைய பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா. எங்கள் விசுவாசத்தை நீ கன பண்ணுவீராக, எங்க விசுவாசத்தை உயிர்ப்பிப்பீராக. மரித்து கிடக்கிற எல்லா தன்மைகளை மாற்றி போடுவீராக. அற்புதம் செய்கிற தேவனுடைய கரம் எங்கள் பதில் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறது கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை அவங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில எல்லாரும் ஒருவேளை அன்றே லாசரு கலர்ல வச்சது போல அவங்க பிரச்சனை எல்லாம் நாரும் போல இருக்குது, 4 நாள் ஆயிட்டு நாருமேன்னு மாத்தால் கூட சொல்றாங்கப்பா. அது போல இருக்கிற நிலைமை எல்லாம் கூட உம்மால மாத்திரம் தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
ஆனாலும் திடனுங்கள் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவன். இந்த கால வேளையில நீ பெரிய காரியங்களே செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையின்படியே நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று உடைய பிள்ளைகளுக்கு நாள கூறும்படி சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுகம் எப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.